மற்ற கருவாடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாசி கருவாட்டை இப்படி ஒரு தடவை உதிரி உதிரியாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் இதையே தான் இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட்டு சும்மா அல்லும். இந்த மாசி கருவாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா, இது போல் முழுசாக மார்க்கெட்டில், பெரிய மார்க்கெட்டு, சின்ன மார்க்கெட்டு, இல்லைனாக்கா பெரிய கிராசரி கடை இருக்குது பார்த்தீங்களா, மளிகை கடைகளில் கிடைக்கும். அதை 1-2 இது போல் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இரும்பு உலக்க அப்படி இல்லைனாக்கா சுத்தியில் வச்சு ஒரு பேப்பர் வச்சு நல்லா தட்டிட்டு, இது போல் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே நம்ம நல்லா இதை தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு வரமிளகாய், இப்போ ஒரு மாசி கருவாடு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு 4-5 வரமிளகாய் சேர்த்து ஃபைன் பவுடராக இதை அரைச்சிக்கணும். இதை அரைக்கும் போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் நல்லா கொடுத்து அரைச்சிட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டுறணும் மிக்சி ஜாரை. ஆறினதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஃபைன் பவுடராக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இது சலிக்க தேவையில்லைங்க, அரைச்சாலே இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். பொதுவாக கருவாடு வகையில் இந்த மாதிரி உதிரியாக பவுடராக இருக்க கருவாடு அப்படிங்கிறது இந்த மாசி கருவாடு ஒன்று தான். இது பவுடராகவே கடையில் கூட விற்கிது, அப்படியே வாங்கிக்கலாம், இவ்வளோ மெனக்கடவும் தேவையில்லை. இப்போ இந்த ரெசிபியை, கருவாடு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு வானலில் ரொம்ப தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிட்டு இதில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் பெருசாக எடுத்து சின்னதாக முட்டைக்கு நறுக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் 3-4 பச்சை மிளகாய், அதே போல் கறிவேப்பிலை சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மாசி கருவாடு நம்ம பவுடர் பண்ணும்போதே இதில் வரமிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்க்கறனால இப்போ மிளகாய் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயமும் பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம் போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 25 நம்பர் அளவுக்கு எடுத்துக்கணும். அதையும் இதே போல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த மாசி கருவாடு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாசி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு அதுலேயே 5-6 டேபிள் ஸ்பூன் திருகிய தேங்காய் பூ சேர்த்துக்கணும். கருவாட்டிலே உப்பு இருக்கும் அப்படிங்கிறனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் 30-40 செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுக்கணும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதே போல் தயிர் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப டாப்பாக இருக்கும். இந்த மாசி இருந்துச்சுன்னா போதும், சாப்பாட்டுக்கு வேறு எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு சோறு அளவுக்கு சாப்பிட்ருவோம். கடைசியாக இதில் மல்லித்தலை கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடுகள்லேயே நெய்மீன் கருவாடு மாதிரி இந்த மாசி கருவாடும் கொஞ்சம் அதிகப்படியான விலையாக தான் இருக்கும். கிலோ பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 1000 அளவுக்கு போகும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாங்கி செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்புறம் நீங்களே கிலோ கணக்கில் வாங்கி செய்வீங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.